சொல்ல ஐவி இருந்தா இப்ப திருட்டு மொழி முடிச்சுனுங்கிற எத்தையாவது முழிஞ்சினியா இத்த துண்ணு அச்சு சாவடிச்சிருவாமா என்ன மண்டையாட்டினுங்கிற இத்த துண்ணு இரு நான் மவுண்ட் ரோடு வரைக்கும் போயின்னு வரேன் போக சொல்ல ஊட்ட பூட்டி சாவி எடுத்துன்னு தான் போறேன் புரியுதா துண்ணு நீ எப்படி சொல்லுவ உன்னை ஈஸ்டுக்குன்னு போனவன் கண்டுக்கின பீஸ் பீஸா கீசுவேன் கீசு இவனை உன்னை வலிச்சுக்கிட்டு போறான் இத கண்டுக்கினியாப்பா என்ன மேது மேயர் உடுப்புல கீரான் ஆனா மூஞ்சிய காணமே அத்தானே பையன் மேயரா புச்சா அந்த மேயரா என்னப்பா இங்க குந்திக்கின்னு பழைய கஞ்சி குச்சிக்கு நிக்கிற நான் உன்னை பங்களாவை தேடிக்கிட்டு வர தெரியுமா அது ஏன் பங்களா இல்ல மீனாட்சி கார்பரேஷன் கொடுத்த பங்களா அப்ப நான் மேயர் இப்போ பழைய மேயர் அதான் பழைய கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் ஜாமி உன்னாண்ட ஒண்ணு கேட்கணுமே நீ எது வேண்டாலும் கேட்கலாமா இந்த போட்டோவை கொஞ்சம் கண்டுங்க என்னம்மா இது மேயர் ட்ரெஸ் போட்டிருக்கா முகம் தெரியலையே அத்தானே நானும் தேடி நிக்கிறேன் ஏப்பா நீயும் மேயரா இருந்த ஆள் தானே கொஞ்சம் ரோசனை பண்ணி சொல்ல திங்கிற சோத்து மேல சத்தியமா சொல்ற மீனாட்சி இது நான் இல்ல சரிதான்ப்பா நீ துண்டுற சோறு மேல சத்தியம் பண்ணிக்கின இதுக்கு மேல கேட்க கூடாது ஆனா காட்டியும் அந்த சோமாரிய கண்டுக்காம நான் விட மாட்டேன் என்னவா நாம எவ்வளவோ சிரமப்பட்டு அந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தோம் அது எப்படியோ இந்த மீனாட்சி கைக்கு போயிடுச்சு பாத்தியா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனாட்சி தான்ப்பா முதல்ல அவளை மலைக்கு போட்டுக்கணும் அதுக்கு ஒரு வழி பெரிய வழி ஏடா வழி அவளை நீ வப்பாட்டி அவசியம் வப்பாட்டி அதுல விஷயங்குதுப்பா மீனாட்சி நீ வப்பாட்டி அவசியம்னா நீ என்ன தப்பு செஞ்சாலும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டா புருஷனை காட்டி கொடுப்பாளா அவ தங்கமான பொண்ணுப்பா
வெண்ணாயிரம். அருமையான யோசனை. ஹலோ, நான் தான்டா பேசுறேன். சொல்லுங்க பாஸ். வேடா, அந்த ஸ்கேவெஞ்சர்கள் மீனாட்சி உங்களுக்கு தெரியும்லடா? கார்பரேஷன்ல குப்பை கொட்டுற மீனாட்சி தானே பாஸ்? பாத்திருக்கோம். இப்ப அவ எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுறான். எங்க இருந்தாலும் அவளை என் பங்களாவுக்கு கொண்டாங்க. எஸ் பாஸ், இப்பதான் பொறுப்படுறோம். டேய் வாங்கடா. துணையா இருக்கேன்னு இப்பதாமே புரியுது. உன் சிங்க வாகனத்தை அனுப்பி என்ன காப்பாத்திட்டே தாயி. என்னடி இது, இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கேன், பேப்பர்ல ஒண்ணுமே சுவாரஸ்யம் இல்ல, என்ன விடலாம்? மாமி, பேப்பர் நியூஸே படிச்சுட்டு வந்தா எப்படி? நீங்களே ஒரு நியூஸ் கொடுங்களே. நான் என்னத்துல நியூஸ் கொடுக்கறது? நியூஸ் கார்பரேஷன் தேர்தல் வரப்போறதோ இல்லையோ, நீங்களே எலெக்ஷன்ல நின்னா என்ன? டேய் மங்களா, எத்தனை நாள் உன்னை மண்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல ஐடியா, என்னோட சேர்த்துட்டியா இல்லையா? எடி, நான் ஏன் தேர்தல் நிக்கப்படாதே? என்னடா வணக்கம் போல கேஸ்ல தோத்துட்டியா? நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ பிஏபிஎல் படிச்சு பட்டம் வாங்கினியா இல்ல மத்தவா பட்டத்தை களவாண்டிருக்கியா? வழக்கம் போல இதே மாதிரி தானே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அதனால இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு பெரிய கேஸ்ல ஜெயிச்சேன். 1500 ரூபாய் ஃபீஸ் நான் வாங்கிக்க மாட்டேன், எங்க மாமனார் அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதோ சிட்டு இருக்கு, இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த அட்ரஸ்ல 1500 ரூபாய் கொடுப்பா, வாங்கிடுவாங்க. சமப்பு மாப்பிள தட்சிணாமூர்த்தி கொருக்குப்பேட்டைன்னு போட்டிருக்கேன், அங்க பஸ் ரூட்டே இல்லையடா. 1500 ரூபாய் கிடைக்கிறது, நடந்து போக கூடாதா? குழந்தை நான் போயிட்டு வந்துடுறோமா? வெளியே போறேன், சட்டை போட்டுட்டு போகும். 1500 சட்டையாவது மட்டையாவது. போயிட்டானா உங்க அப்பா? போயிட்டானா? போயிட்டார். ஆமா போயிட்டான், ஒழிஞ்சான், தொலைஞ்சான், செத்தான் உங்க அப்பா. என்ன இப்படி அபசகுனமா பேசுறேன்? வர வழியில ஒரு டீ கடையில ரேடியோ நியூஸ் கேட்டுட்டு தான் வரேன். என்ன? சர்க்கஸ்ல இருந்து சிங்கம் ஒண்ணு தப்பிச்சு கொடுத்து இப்ப கொருக்குப்பேட்டை பக்கம் உலாத்தின்னு இருக்கு. அதனாலதான் உங்க அப்பனை கொருக்குப்பேட்டைக்கு அனுப்பிச்சேன். ஆமா அவ்வளவுதான், க்ளோஸ். இன்னைக்கு சிங்கத்துக்கு நல்ல வேட்டை, பிராமண போஜனம். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா ஒண்ணு பண்ண, நீயும் கொருக்குப்பேட்டைக்கு போய் ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறேன். விளையாடுறா, நான் போக மாட்டேன். அப்போ பட்டாளத்தையாவது அனுப்பு, அதுல 2 போய் தொலையட்டான். நாங்க யாரும் போக மாட்டோம், தாராம வீட்டுல சாப்பிட்டு இங்கேயே படுத்துக்க போறோம். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னன்னா சொல்லுங்க, போலீஸ்க்கு போன் பண்ணி எங்க அப்பாவுக்கு அப்பா சொல்லிட்டேன். அதுவும் நடக்காது. இந்த மாதிரி ஏதாவது அட்டெம்ப்ட் பண்ணுவேன் தெரிஞ்சுதா, வீட்டு உள்ள வரும்போது டெலிபோன் வயரை கட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? நீ ஏதாவது பண்ணு, நான் போய் ஒரு சாஸ்திரிகளுக்கு ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு உங்க அப்பா பாடி எடுத்துடலாம். பாடி எப்படி நான் கிடைக்கும்? போலீஸா பேசுறே, சிங்கத்து வயிற்றுக்குள்ள என்ன போயிருக்கும்? கரெக்ட், அந்த கவலையும் விட்டது. நிம்மதி வேணும்னா சிங்கமே சாஸ்திரிகளை கூப்பிட்டுக்கிட்டோம். தொலைஞ்சா சுந்தரராமையர் சரித்திரம் கிளாஸ். நான் சொன்னா நீ நம்ப மாட்டப்பா.
யாரோ என்ன கொலை செய்ய சதி செய்யறானுங்க. அத்த நேத்து தான் நான் கண்டுக்கினேன். 4 சோமாரிங்க என்ன கடத்திக்கின்னு போற அலையறானுங்க. மறுபடியும் சொல்ற மீனாட்சி, மருதமுத்து இருக்கக்கூடாத இடத்துல இருக்கான். எதுக்கோ அவனுக்கு வர வீசுறான். ஒருவேளை நீ அவனை தனியா சந்திச்சா புரியாத விஷயம் எல்லாம் உனக்கு புரியும். சந்திக்கிறேன்.